எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் சீதாராமன் அவர்கள், CEO தோஹா பேங்க். அதாவது தமிழ் மீது அவர் கொண்டிருக்கும் பற்று அப்படிங்கிறது மிகப்பெரிய பற்று. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் தான். அதை பற்றி அவர் நிச்சயமாக அதை பேசுவார். நான் அவர்கிட்ட கேட்டுட்டது அதுதான், நீங்கள் ஹார்வர்டில் பேசலாம், அங்கே பேசலாம், இங்கே பேசலாம், ஆனால் இந்த மக்கள், இந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் பாடமாக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் டெஃபினட்டாக மிஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்டோம். அங்கிருந்து பறந்து இங்கே வந்திருக்கும் திரு சீதாராமன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, திரு சீதாராமன் அவர்கள் மனதின் அமைதியிலிருந்து மலர்வது மகிழ்ச்சி என்று பேச வருகிறார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கல்யாண மாலை நிறுவனத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே, சொற்சுவை பொருட்சுவை இவை அனைத்தும் ஊட்டி சுந்தர தமிழிலே இங்கே பேசிக்கொண்டிருக்கின்ற பேச்சாளர்களே, தித்திக்கும் தமிழ் மணக்கும் ஏத்திக்கும் புகழ் மணக்கும் உலகத்தில் வாழும் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனை நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் மோகனும் மீரா நாகராஜனும் ஃபோன் பண்ணும்போது நான் லண்டனில் இருந்தேன். மகாத்மா காந்தியினுடைய சிலையை பார்லிமெண்ட்ரி ஸ்கொயரில் திறந்தாங்க. அந்த தலைப்பை சொன்னாங்க, இந்த மாதிரி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் பேசினும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய வாழ்க்கை, அதே மாதிரி அண்ணல் காந்தியடிகளுடைய சுயசரிதை தான். என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையை நான் பார்க்குறேன். நான் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. நான் என்பது என் உடல், உருவம், இரத்தம், நாளம், இவையெல்லாம் என் தாய் தந்தை எனக்கு கொடுத்த பிச்சை. இதையெல்லாம் நான் என் தாய் தந்தையிடம் பெற்றது. நான் என்ற வார்த்தைக்கு அகங்காரம் கிடையாது, ஆணவம் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ அதை புரிஞ்சுக்கிறோமோ உள்ள அமைதி நிச்சயம். உண்மையான கடவுள் அந்த பிள்ளையார் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுதான் உண்மை. வாழ்க்கையினுடைய அடிச்சுவடு அதான். வாகர்த்தாவு சம்வృத்தோ வாகர்த்த பிரதிவத்தையே ஜெகத பிதரோ வந்த பார்வதி பரமேஸ்வரோ. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்தது கோவிலும் இல்லை. முந்தித்தவம் கிடந்து 300 நாட்சும் வந்து அந்திப்பகலாய் வந்தித்து தனி மனிதனை பெற்றெடுக்கிறாள் தாய். அவள் தான் அவனுடைய முதல் தெய்வம். எப்போ இவங்களை மகிழ்ச்சி அடையும் நினைச்சேனோ அப்போவே என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் நான் கற்ற முதல் பாடம். வறுமை கோட்டுக்கு கீழே பிறந்த நான், என்னுடைய தந்தையார் 1959 சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியிலே சிரோன்மணி பட்டம் பெற்று, அதற்கு பிறகு ஹிந்தியிலே விஷாரத் பட்டம் பெற்று, முதல் மாணவனாக தங்க மெடல் பெற்று ஹிந்தி பண்ணிட்டா 1959 சேர்ந்த பொழுது 69 ஹிந்தி எஜுகேஷன் இருந்தது. அப்போ வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நான் படிக்க வேண்டிய நேரத்தில் என் தாய் தந்தையரிடம் நான் கேட்டதெல்லாம் கல்வி செல்லம் தான் என்னுடைய நிரந்தரமான செல்வம் என்பதை நான் உணர்ந்ததனால், அதுதான் எனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் என் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நான் புரிந்து கொண்டதனால் அவர்களிடம் கேட்டேன். நாங்கள் தேரெழுந்தூர்னு மாயரத்து பக்கத்தில் ஒரு ஊரில், அந்த ஊரில் இருந்தோம். எங்கள் அப்பா அங்கே சமஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். இந்த வேலையை விட்டு போகிறோம். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தேசிய உயர்நிலைப் பள்ளி மாயவரம், மயிலாடுதுறை. இப்போ அந்த பள்ளியில் படிக்கணும்னு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். தந்தை மகற்காட்கும் உதவி அவயத்தி முந்தி இருப்ப செயல் மாதிரி அவர், சரி பையன் கேட்குறான், நல்லா படிக்கட்டும், படிப்பு தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால் தேசிய உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்குறதுன்னு முடிவு பண்ணி அட்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் 10 கிலோமீட்டர் பஸ்ஸில் தான் போனோம். 30 60 பைசாகும் ஒரு ட்ரிப் போகிறதுக்கு. 75 ரூபா சம்பளம் அப்பாவுக்கு. அதில் 20-25 ரூபா இதுக்கு படிச்சுன்னா குடும்பம் நடத்தி ஆகணும். என்னோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. நான் உள்ளூர எனக்கே ஒரு குற்ற உணர்வு. என்னடா நம்ம அப்பா அம்மா போய் கஷ்டப்படுத்துகிறோமேன்ட்டு என்னோடய தலைமை ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன். எஸ்வி கண்ணால் சொன்னோம்னு, கிரேட் டீச்சர் யூஸ், கிரேட் டிசிப்ளினரின் ஆஸ் வெல். அவர்கிட்ட போய், சார் இது மாதிரி இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கேன்னா என்னால்னா தேரந்தூரில் வர முடியாது சார், எனக்கு இந்த இலவச விடுதி இருக்குங்க, இந்த விடுதியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்துடுறேன் சார்னு. நீ இப்போதெல்லாம் ஃபஸ்ட் தான் வந்திருக்க, நீ ஃபஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இன்னும் 2 டேர்மில் எல்லா பரீட்சையிலையும் நீ ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக இலவச ஹாஸ்டலில் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா இருக்க இடம், உடுக்க உடை, படிக்க புஸ்தகம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
அந்த பள்ளியிலே அந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். இலக்குகள் முக்கியம். இலக்குகள் வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் you have a drive within you. Again, I realize education is ultimate. எப்போ எஸ்பிக்கு சொன்னாரோ அப்போலேருந்து 2வது டேர்மில் நான் தான் எல்லா பரீட்சையிலையும் ஃபஸ்ட்டு. கடைசி டேர்மில் கடைசி பரீட்சை, அந்த பரீட்சைக்காக நான் வந்து 10ஆம் நம்பர் பஸ்ஸில் வழக்கமாக போகிற வழக்கம். 9 மணிக்கு ஏறினா 9:30 மணிக்கு மாயாரம் போய் சேரும். 9லேருந்து 9:45 நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் கடைசி பரீட்சைக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கணக்கு பரீட்சை வேறு அது. அப்போ அந்த சூழ்நிலையிலே பஸ்ஸு வரலை. கோமல்லையே 10ஆம் நம்பர் பஸ்ஸு கோமல் டு மாயவரம் பஸ்ஸு வரலை. உடம்பெல்லாம் ஆடி போச்சு. வீட்டுக்கு ஓடினேன். ஓடி போய் அப்பாவோட சைக்கிள் எடுத்துகிட்டு முதிக்க ஆரம்பித்தேன். புஸ்தகம் மூட்டையும் எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டர் போயிருப்பேன். தொழுதாலங்குடின்னு ஒரு பெரிய ஒரு குட்டை இருக்கும். அந்த தொழுதாலங்குடியில் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுது. உதறிடுச்சு. அப்படியே சைக்கிள் அப்படியே குட்டை பக்கத்தில் வச்சுட்டு புஸ்தக மூட்டையை வச்சுட்டு ஓடினேன் 8 கிலோமீட்டர். ஒரு ஏழை மாணவனுடைய ஓட்டம், வைராக்கிய மாணவனின் ஓட்டம், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆணித்தனமான எண்ணத்துடன் நான் ஓடிய ஓட்டம். ஸ்கூல் போய் சேர்ந்தேன். ஒரே குளமாக இருக்கேன். எஸ்விக்கு நிற்கிறார் வாசலில். அவர்கிட்ட போய் அழுதேன். எனக்கு கையில் கடிகாரம் கிடையாது. சார் என்னை உள்ளே விடுங்க சார்னு. அவசரப்படாத, 10:25 தான் ஆகுது, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது, பரீட்சை எழுதலானே அப்படின்னாரு. 10:30 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு. 11:30 மணிக்கு எழுதி முடித்தேன். ஆன்சர் பேப்பர் பார்த்தார். அப்படியே பார்த்துட்டு அவர் அழறார். என்னை பார்த்துட்டு நான் அவரை பார்த்து அழறேன். 2 பேரும் கட்டிக்கிட்டோம். அதுதான் ஆனந்த கண்ணீர். என் தாய் தந்தையினுடைய அவதியை நான் குறைத்து விட்டேன் என்ற மகிழ்ச்சி என் உள்ளே எழுந்தது. வாழ்க்கையினுடைய அடித்தளத்திலே முன்னுக்கு வர வேண்டும் என்று நான் நினைத்த போது ஏற்பட்ட இடர்பாடுகள், தடைகள் ஏராளம். உள் அமைதி வேண்டும் என்று சொன்னால் இலக்குகள் வேண்டும், கடின உழைப்பு வேண்டும்.